என்னாச்சு? எல்லாரும் காலையிலே ஹால்ல கூடி நிக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓ லீலா. சொல்லுங்க. லீலா, காஃபி போட்டு தரியா? என்னங்க, உங்க அப்பா ஒரு தடவை கூட இது வரைக்கும் விஷ் பண்ணாம இருந்ததில்ல. கிஃப்டோட வருவாருன்னு சொன்னீங்க. அவர் சாதாரணமா வந்து காஃபி கேட்டுட்டு இருக்காரு. அது அவரு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. உடனே பண்ணா ஸ்பாயில் ஆயிடும்னு இப்படிலாம் பண்றாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். என்னப்பா எல்லாரும் நின்றுட்டே இருக்கீங்க? யாருக்கும் வேலை இல்லையா? சுந்தரராஜா, நீ கடை கிளம்பலையா? இதோ கிளம்புறேண்ணே. கௌதம், நீ கிளம்பல? என்னாச்சு வருண், நீ கிளம்பலையா? தோ போறேன் பெரியப்பா. என்னாச்சு? அவர் டிராமா தான் பண்றாரு. நம்மளும் தெரியாத மாதிரியே நடிப்போம். வா போலாம். சரி, நான் கடை கிளம்புறேன். ஒட்டா நம்மள. என்னங்க, கடைசி வரைக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லவே இல்ல? ஒரு நிமிஷம் இரு வான்மதி. அம்மா, ஃபீல் பண்ணாதம்மா. அப்பா உங்ககிட்ட ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மறந்திருக்க மாட்டார். அம்மா, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி விஷ் பண்ணலன்னு அழுதுட்டு இருக்கு. போடி, இதுல வயசு என்ன வேண்டி இருக்கு? என் புருஷன் என்கிட்ட ஆசையா ஒரு வாழ்த்து சொல்லணும், பிடிச்சத வாங்கி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேனா? அக்கா, மாமா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவரே சாயங்காலம் வந்து நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு gift கொடுப்பாரு. அழாதீங்கக்கா. அழாதீங்க பெரியம்மா. அழாதீங்க பெரியம்மா. சொல்லுங்க. உத்தமன் சார், பார்ட்டி கடிச்சிட்டாங்க. 3 சிலையுமே அவங்களுக்கு ஓகே தான். நீங்க சொல்ற ரேட்டுக்கே அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சிலை அவங்க கைக்கு ரீச் ஆனதும் அட்வான்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நைட்டே அனுப்பிடலாம். உங்க சைடு எல்லாமே ஓகே தானே? பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொன்ன டைமுக்கு டெலிவரி ஆயிடும். எந்த வண்டியில சார் அனுப்ப போறீங்க? எப்படி அவங்கள டெலிவரி எடுக்க சொல்றது? இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் வந்து அண்ணாமலை அத்தை கிட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ணி கடையை என் கண்ட்ரோலில் எடுத்திருக்கேன். இனி எல்லா சிலையும் நம்ம டெக்டைல்ஸ் வண்டியிலே உங்களுக்கு டெலிவரி வந்துடும். துணி பண்டலோடவே அதையும் பண்டல் பண்ணி அனுப்பிடுவேன். அதில் ஒரு மார்க் இருக்கும். நீங்கள் டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த மார்க் தெரியும். அந்த பார்சல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றது எப்பவும் போல டெக்டைல்ஸுக்கு போயிடும். யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. நம்ம பிஸ்னஸ் என்னைக்கும் நிற்காது. ஸோ அவங்களாம் தைரியமாக இருக்க சொல்லுங்க. நீங்கள் சொல்றது ஓகே தான் சார், நான் சொல்லிடுறேன். சார், சிலையை ஏற்றி விட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். வேலையை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். அப்புறம் புது சிலையை மட்டும் போடலை, மற்ற சிலையை போட்டு விடுறேன். ஏன் சார், என்னாச்சு? பேமெண்ட் தான் வந்துடும் சொல்கிறேன்ல, நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமல் எப்படி இந்த தொழில் பண்ண முடியும்? அது பிரச்சனை இல்லை. புது சிலைங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. போலீஸ் எந்த மாதிரி இந்த விஷயத்தை டீல் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் நான் அந்த சிலையை இப்போ அனுப்புறதா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்புறதான்னு யோசிக்க முடியும். சொல்ல நம்மள. எங்க மாமா இருக்கீங்க? கடைக்கு தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் நம்மள. எங்க பிரேக் டவுன் ஆகி நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் லக்ஸ் கிட்ட சொல்லி காரை ரெடி பண்ண ஆள் அனுப்ப சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அண்ணாமலை, நீ எதுக்கு கால் பண்ண? சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வர வர நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லையோன்னு அக்கா ஃபீல் பண்றாங்க. நான் என்ன பண்ண?
உங்க மேல அக்கா எவ்வளவு பாசமா இருக்காங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க ஏதோ தப்பா நடந்துக்க போய்தான் அவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. இந்த சந்தேகத்தை வளர விடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணாமலை, நான் எப்பவும் போலதான் லீலா மேல பாசமா இருக்கேன். இப்ப நான் என்ன மாறிட்டேன்னு சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு மேலயும் சுத்தி வளைக்க நான் விரும்பல மாமா. இன்னைக்கு அக்காவோட பிறந்த நாள். லீலா பர்த்டே எப்படி மறந்தோம்? ச்சே, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. தூரத்துல நிக்கிறது மாமா மாதிரி இருக்கு. மாமாவே தான். ஐயோ, இந்த நேரத்துல இந்த ஆள் கையில மாட்டக்கூடாது. சிலை வேற வச்சிருக்கோம். தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட வேண்டியதான். பார்த்துட்டோம். இங்க என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள, வந்துட்டு இருந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆளுங்களை வர சொல்லிருக்கேன், அவங்க வந்து பாத்துப்பாங்க. வீட்டுக்கு தான் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. வீட்டுக்கு தானே போறீங்க, நானும் கூட வந்துடுறேன். மாமா, நான் வீட்டுக்கு போல, வேற ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். நான் வேணா கேப் புக் பண்றேன், நீங்க அதுல போயிடுறீங்களா? டாக்ஸி லேட் ஆயிடும் மாப்பிள, வீடு போற வழியில தானே இருக்கு. அப்படியே இறக்கி விட்டு போயிடுங்களேன். இல்ல மாமா, கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒர்க்கு. நான் டைமுக்கு போய் அங்க ரீச் ஆகணும், அதனால தான் சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது மாப்பிள? பக்கத்துல தானே இருக்கு, கொஞ்சம் விட்டுட்டு போயிடுங்களேன். என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க? சரி, வாங்க, வந்து ஏறுங்க. என்ன மாப்பிள, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்க மாப்பிள. சரி. சிலையை யார் கண்ணையும் படாம வீட்டுல கொண்டு போய் வச்சிடலான்னு பார்த்தா, இந்த நேரம் பார்த்தா இந்த ஆள் என் வண்டியில வந்து ஏறணும். சிலை இருக்கிறது இந்த ஆள் பார்க்க கூடாது. என்ன வான்மதி, உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? இல்ல, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்லு. என் கூட படிக்கிற பொண்ணுக்கு இப்ப ரீசெண்டா பர்த்டே வந்துச்சு. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம். அதையே பண்ணிடலாமாண்ணே? என்ன ஐடியா சொல்லு பார்க்கலாம். அவளும் அவ பாய் ஃப்ரெண்டும் எவ்வளவு லவ்வபிளா இருந்தாங்கன்றத நாங்க நடிச்சு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி ஒரு வீடியோவா எடுத்து அவளுக்கு காமிச்சோம். அதை பார்த்ததும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதே மாதிரி நாமளும் பெரியப்பா பெரியமாக்கு மெமரபிள் மொமெண்ட்ஸையும் பியூட்டிஃபுல் பாண்டிங்கையும் ரீக்ரியேட் பண்ணலாம்.